2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். மீண்டும் ஒரு விசை, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களை விருத்தி அடைய பண்ணுகிற தெய்வமே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அடியனை மறைத்து வெளிப்படும். வந்திருக்கிற யாவருக்கும் உம்முடைய வார்த்தை ஆசீர்வாதமாய் அமைவதாக, பிரயோஜனமாய் அமைவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒவ்வொரு நாளும் தாவீது முன்னேறி கொண்டே இருக்கிறான். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாளுக்கு நாள். இன்றைக்கு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணினால் நாளை இன்னொரு 5 நிமிடம் அதிகமாக வேண்டும். இன்றைக்கு 2 அதிகாரங்கள் வேதத்தை வாசிக்கிறோம் என்றால் நாளை 3 அதிகாரமாக அது மாற வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த உன்னத ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் நாம் விருத்தி அடைவது தேவனுடைய சித்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் விருத்தி அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பெருக வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம் என்ன தெரியுமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? கர்த்தர் நம்ம கூட இருந்தார் என்றால் எல்லா நிலையிலும் நாம் விருத்தி அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நம்ம கூட இருக்கணும், கர்த்தர் நம்மோடு இருக்கணும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்ம கூட இருப்பது தான் நமக்கு ஒரு பலன். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தாவீது வர வர பலத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வர வர போராட்டங்கள், சோதனைகள் பெருகின போதும் பலப்பட்டு கொண்டே இருக்கிறான், பலனடைந்து கொண்டே இருக்கிறான், உயர்வடைந்து கொண்டே இருக்கிறான். சோதனைகளிலே சோர்ந்து போகவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகளில் நம்ம பலன் அடைய வேண்டும், போராட்டங்களில் ஜெயம் பெற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி பலப்பட்டு 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 ஸ்தோத்திரம், அவன் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறவனாயிருந்தான். எல்லா நிலைகளிலும் நாம் பலப்பட வேண்டும். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். தாவீது வர வர பலத்தான். எந்த அளவு போராட்டங்களை சந்தித்தானோ, யுத்தங்களை சந்தித்தானோ, அந்த அளவு அவன் பலப்பட்டான். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுவதற்கு போராட்டங்கள் வருகிறது, சோதனைகள் வருகிறது, பலவிதமான கஷ்டங்கள் வருகிறது, எதிர்ப்புகள் வருகிறது, தடைகள் வருகிறது. இதற்கு நடுவிலே நாம் பலப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், உபயோகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் பலப்படுகிற அனுபவம். தாவீதின் வாழ்க்கையில் வர வர அவன் பலப்படுவதற்கு, விருத்தி அடைவதற்கு கர்த்தர் அவன் கூடவே இருக்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருக்கிறார் என்றால் அவன் குறுகி போக மாட்டான், அவன் குன்றி போக மாட்டான், அவன் பெருகி கொண்டே இருப்பான். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணர்வது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டங்களிலும் நாம் அனுபவிக்க முடியும். ஸ்தோத்திரம். எவ்வளவு நிலைகளில் நீங்கள் பல சங்கடங்களை அனுபவித்தாலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணி கொண்டே இருப்பார். நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் பின்தங்கிவிட மாட்டீர்கள். கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இந்த சபையில் கர்த்தரை தேடி வந்து ஆராதிக்கிறீங்களே, உங்களை விட ஆசீர்வாதமான பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் வேற யார் இருக்கிறா? உங்களை போல இந்த உலகத்தில் கொடுத்து வைத்தவர்கள் வேறு யாரும் உண்டு?
கர்த்தர் உங்களை மகிமையா உயர்த்த போறார், மகிமையா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது, தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான், அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். நம்ம எல்லாரும் இயேசுவுக்கு மகிமையான சிங்காசனமாக இருக்கணும். நம்முடைய இருதயம் அவருக்கு மகிமையான சிங்காசனத்தை அமைத்து கொடுத்திருக்கிறதா? மகிமையான சிங்காசனம், அங்கே தான் அவர் தங்கி இருக்கிறார். இயேசு எங்கே தங்குகிறார்? மகிமையான சிங்காசனத்தில் தங்குகிறார். நம்முடைய இருதயம் ஒரு மகிமையான சிங்காசனம். இந்த இருதயத்தை நம்ம ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். இந்த இருதயத்துக்குள்ளே தான் கர்த்தருடைய வார்த்தை செல்லுகிறது. இந்த வார்த்தை உள்ளே செல்ல வேண்டுமென்றால், கிரியை செய்ய வேண்டுமென்றால், உங்கள் இருதயம் எப்பொழுதும் தேவன் தங்குகிற மகிமையான சிங்காசனமாக இருக்க வேண்டும். தகப்பன் வீட்டுக்கு, தேவனுடைய வீட்டுக்கு நம்ம எல்லாரும் ஒரு சிங்காசனம் போல இருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு ஒரு மகிமையான ஒரு நபராய் நாம் மாற வேண்டும். நம் மூலமாக நம்முடைய குடும்பத்துக்கு சந்தோஷங்கள் பெருக வேண்டும், பெற்றோருக்கு மகிழ்ச்சி பெருக வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாக இருக்கும். தகப்பன் வீட்டுக்கு மகிமையை சேர்க்கிறவங்களா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை தாவீதை போல அப்படி விருத்தி அடையும் போது என்ன நடக்கிறது? ஒரு மகிமையான சிங்காசனமாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுடைய வீட்டின் திறவுகோல், ஆசீர்வாதத்தின் திறவுகோல், நன்மைகளின் திறவுகோல். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் தோளின் மேலே வைத்திருக்கிறார், நம்ம தோளின் மேலே வைத்திருக்கிறார். நம்ம திறந்தா யாரும் பூட்ட முடியாது, அவன் பூட்டினா யாரும் திறக்க முடியாது. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த காலை நேரத்தில் இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். உங்கள் கையினால் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது ஆசீர்வாதமாக விருத்தி அடையும். நீங்கள் கையினால் எதை துவங்குகிறீர்களோ அது மகிமையாக நடைபெறும். ஆமென். ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணுறீங்கன்னா அங்கே ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் போகிற இடத்துலலாம் தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீட்டின் திறவுகோல். தாவீதின் வீடு தேவ பிரசன்னம் நிறைந்த வீடு. அந்த பிரசன்னம் நிறைந்த வீட்டுக்குள்ள சகல உன்னத ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீதின் வீடு ஒரு ஆராதனையின் வீடு. அந்த திறவுகோலை கர்த்தர் நமக்கு தர்றார். உங்கள் ஆசீர்வாதத்தின் திறவுகோலே தேவனுடைய பிரசன்னம். அந்த ஆராதனை, ஆராதிக்க ஆராதிக்க உங்கள் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும். தேவனை பாடி துதிக்க துதிக்க உங்கள் வீட்டுக்குள்ள நன்மைகள் வரும். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தரை ஆராதிக்கிறத நம்ம ரொம்ப முக்கியப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். தாவீதின் வீட்டின் திறவுகோல். இன்னைக்கு அதை உங்களுக்கு ஆண்டவர் தர்றார். அதை யூஸ் பண்ணோன்னா சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். கிருபைகள் இருக்கிறது அங்கே. அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமூகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது அப்படி தான் ஜெபம் பண்ணான் தேவ சமூகத்தில். அவருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னபோது, உன் குமாரன் கட்டுவான், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், அடியானின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அந்த தாவீதின் வீடு ஆசீர்வாதத்தின் வீடு, ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்ட வீடு. நல் விசேஷங்களை கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நிறைய நல் விசேஷங்கள் நிறைந்திருக்கிறது அந்த வீட்டுக்குள்ள. அங்கே வரப்போது ஆண்டவருடைய வாக்கு அப்படி தான் இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ள நிறைய நல் விசேஷங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அளவில் நிறைய நல்ல காரியங்களை கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே செய்ய போகிறார். ஆமென். அந்த திறவுகோலை கர்த்தர் தருகிறார். அந்த திறவுகோலை கர்த்தர் தருகிறார். ஆமென். தாவீதின் வீடு ஆளுகையை குறிக்கிறது, பொக்கிஷத்தை குறிக்கிறது, தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆமென். ஆளுகை, அதான் சிங்காசன அனுபவம். உங்களை என்னை கர்த்தர் ஆளுகை செய்கிறவர்களாக வைத்திருக்கிறார், ராஜாக்களாக வைத்திருக்கிறார், ஆசாரியர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். நாம் அடிமைகள் அல்ல, நாம் ராஜாக்கள். எல்லாரும் சொல்லுங்க, நாம் ராஜாக்கள். ஆமென். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக,
அவருக்கென்று கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தாவீது என்றால் பிரீதியானவன் என்று பொருள். தாவீது என்றால் பிரீதியானவன் என்று பொருள். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அவனை கர்த்தர் வர வர பலப்படுத்தினார். எப்பொழுது? யுத்தம் நடந்தபோது. சில போராட்டங்கள் தான் நம்மளை பலப்படுத்துகிறது. சில போராட்டங்கள் நம்மை உறுதியான ஆணியாக தாவீதை போல கடாவுகிறது, நிலைத்திருக்க செய்கிறது. தேவ பிரசன்னத்தை விட்டு நீங்காமல், தேவ சபையை விட்டு விலகாமல் ஆணி போல கடாவப்படுகிறோம். யுத்தங்களும் போராட்டங்களும் பஞ்சங்களும் நம்ம வாழ்க்கையில் ஒரு திசையில் வந்தாலும் இன்னொரு பக்கத்தில் கர்த்தர் நம்மளை ஸ்ட்ராங்காக மாற்றி கொண்டே இருப்பார். உறுதியான நபராக நீங்கள் மாறிட்டே இருப்பீங்க. ஆமென். ஒரு பக்கம் உங்களுக்கு போராட்டம், இன்னொரு பக்கம் கர்த்தர் உங்களை உறுதியாக மாற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த பாடுகளை சகிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் உறுதியான ஒரு ஸ்ட்ராங்கான நபராக மாறுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு வேதத்தில் சில ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது வீட்டில் 7வது குமாரன். இந்த 7வது பிள்ளை விருத்தி அடைவதற்கு ஒரு 7 காரணங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். எல்லாரும் சொல்லுங்க, ஆறுதல் அடைந்து சுகமடைவான், சொஸ்தமாவான். தேவனிடத்தில் பெற்ற கிருபை தாவீது. அந்த இசை வாசிக்கிற கிருபை, ஆராதிக்கிற கிருபை, பாடல்களை இயற்றுகிற கிருபை, பாடுகிற கிருபை, ஆராதனை நடத்துகிற கிருபை. ஸ்தோத்திரம். ஆராதனைக்கென்று ஒரு சேனையை எழுப்புகிற கிருபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபைகளை பயன்படுத்துவதில் தேறினவனாய் இருந்தான். ஏன் விருத்தி அடைந்தான் என்றால், தேவனிடத்தில் பெற்ற கிருபைகளை பயன்படுத்துவதில் தேறினவனா இருந்தான், தேர்ச்சி பெற்றவனா இருந்தான், ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறான். நல்ல மியூசிக் வாசிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, இதெல்லாம் பயன்படுத்தணும். கர்த்தருக்காக, தேவ ஊழியத்துக்காக பயன்படுத்தணும். தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை நீங்கள் அவருக்காக பயன்படுத்த ஆரம்பிங்க. நீங்கள் விருத்தி அடையலாம், நீங்கள் பெருகலாம். 5 தாளந்தை வாங்கினவன் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதித்தான், விருத்தி அடைந்தான். ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தி எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள கொண்டு போறார். யாருக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும்? கிருபைகளை பயன்படுத்துகிறவர்கள். ஊழியத்துக்கு நிறைய கிருபைகளை தந்திருக்கிறார் என்றால் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை நம்ம அடக்கி வைக்கும்போது கிருபைகளை இழந்து போகிறோம், விருத்தி அடையாமல் நின்று போகிறோம். ஒரு நிலை வந்த பிற்பாடு அடுத்த நிலைக்கு நம்ம செல்லாமல் இருக்க காரணம், பயன்படுத்துவதில் நாம் ஒரு தேக்க நிலையில் மாறிவிடுகிறோம். ஓரளவு பயன்பட்டாச்சுன்னா அதோடு நின்று போய் விடுகிறோம். கடைசி வரை பயன்பட்டு கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கடைசி வரை பயன்பட்டு கொண்டே இருப்பதாக கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ வாசிக்கும் போது ஒரு தேவ பிரசன்னம், ஒரு இனிமை, சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படுகிறது. ஒரு ஹீலிங் சர்வீஸை நடத்துகிறான் தாவீது சவுல் அரண்மனையில். சுகமளிக்கும் ஆராதனை நடக்குது. நீங்கள் போகிற இடத்துல நிறைய பேருக்கு சுகத்தை கர்த்தர் உங்கள் மூலமாக கொடுப்பாராக. உங்கள் ஜெபம், ஆராதனை, பாடல்கள், உங்கள் வார்த்தை, உங்களிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வீடுகளுக்குள்ளே போகும்போது தேவ பிரசன்னத்தை கொண்டு போய் சுகத்தை கொண்டு வருவதாக, ஆறுதலை கொண்டு வருவதாக. ஆமென். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது ஆறுதலை கொண்டு போகிற ஒரு நபராய், சுகத்தை கொண்டு போகிற ஒரு நபராய், தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு நபராய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தாவீதுக்கு அங்கே ரொம்ப வாண்டட் இருந்துச்சு. அவனை எதிர்பார்த்து சவுல் இருக்கிறான். அவங்க அப்பாட்ட சொல்லி விடுறாங்க, தாவீதை இங்கே வச்சுக்கிடுவோம், தாவீது இங்கே இருக்கட்டும், எனக்கு முன்பாக நிற்கட்டும். 1 சாமுவேல் 16:22 சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு வரவேற்பு இருக்கிறது? யாரை ரொம்ப மக்கள் விரும்புகிறாங்கன்னா, கிருபைகளை பயன்படுத்துகிறவர்கள். உங்களுக்கு இந்த தேசத்தில் நிறைய இடங்களில் ஊழியம் செய்ய ஆண்டவர் தருவார். நிறைய இடங்களில் வரவேற்புகள் உண்டாகும்.
கிருபைகள் அப்படியே அடக்கி வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம பயன்பட முடியாது, இயேசுவுக்காக பயன்பட முடியாது. ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாருக்கும் கிருபைகள் இருக்கிறது, அதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இன்னொருவரோட ஒப்பிட்டு பார்த்து அப்படி இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணாமல் உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை கண்டுபிடித்து தாவீதை போல அதை பயன்படுத்துவதில் தேறின நபராய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேறின நபராய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனிடத்தில் பெற்ற கிருபைகள். இவன் எங்கே போய் இதெல்லாம் கற்றுக்கொண்டான்னு தெரியலை தாவீது. எனக்கு தெரிஞ்சு அவனே வாசித்து பழகியிருக்கலாம். ஏன்னா ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மகனா குடும்பத்தில் இருக்கிறான், புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராக தான் இருக்கிறான். தாவீதுக்கு ஆறுதல் மியூசிக்கை வாசித்து கர்த்தரை ஆராதிக்கிறது. இந்த பாடல்கள் நம்மை ஆறுதல் படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கொடுத்த கிருபைகள் அநேகரை ஆறுதல் படுத்தும். தேவன் உங்களுக்கு கொடுத்த நிறைய தாளந்துகள் அநேகரை சுகப்படுத்தும், அநேகரை விடுவிக்கும். உங்களுக்குள்ள அவ்வளோ பவர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பயன்படுத்துங்க ஆண்டவருக்காக. அப்படி பயன்படுத்த அவன் விருத்தி அடைந்தான். தனி மனுஷனை ஆராதித்தவன் ராஜாவான பிற்பாடு 24 மணி நேரம் ஆராதிக்கிற ஒரு சேனை எழுப்பிட்டான். இப்போ ஒரு பெரிய கூட்டமே அவனோடு ஆராதிக்கிறது, தேசமே ஆராதிக்கிறது. விருத்தி அடைந்து கொண்டே வருகிறான். ஒவ்வொரு நிலைகளாக கர்த்தர் அவனை உயர்த்துறார். அரண்மனைக்குள்ளே வர்றான், ஆயுதத்தாரியாக மாறுறான். சவுலுக்கு அவன் தான் முக்கியமான நபராக இருக்கிறான். பிற்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கடைசியில் ராஜாவாகவே கர்த்தர் அவனை மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைவதற்கு, நீங்களும் நானும் விருத்தி அடைவதற்கு 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 18-15. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். மகா புத்திமான். விருத்தி அடைவதற்கு, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, ஜெயம் பெறுவதற்கு மகா புத்திமானாக இருக்கணும். இதான் ரொம்ப அவசியம், தேவை. எவ்வளவு தூரம் நம்ம ஞானமாக நடக்கிறோம், ஞானமாக பேசுகிறோம், ஞானமாக நம்ம வேலைகளை செய்கிறோம், அதை பொறுத்து உயர்வுகள் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. உயர்வுகள், மேன்மைகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தாவீதை போல நீங்கள் மகா புத்திமானாய் இருப்பது அவசியம். மகா புத்திமான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 சாமுவேல் 18:5 தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான். எங்கெல்லாம் சவுல் அனுப்புகிறானோ அங்கெல்லாம் ரொம்ப காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறான், சரியா செய்து முடிக்கிறான். இந்த கிருபை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. காரியத்தை உன்னை கையில் கொடுக்குறோம்னா அதை கரெக்டாக கச்சிதமாக முடிக்கணும். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. என்ன பொறுப்பு சபையில் கொடுக்கப்படுகிறதோ அதை எவ்வளவு நீட்டாக ஆசீர்வாதமாக செய்ய முடியுமோ அவ்வளவு நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் நீங்கள் விருத்தி அடைவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் காரியங்களை புத்தியாய் செய்ய வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி புத்திமானாய் நடந்ததுனால அங்கே சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆகிறான். அடுத்த ப்ரமோஷன் வருது. ப்ரமோஷன் யாருக்கு? யாருக்கு உயர்வு? காரியங்கள் எல்லாம் ரொம்ப கச்சிதமாக செய்யணும், நீட்டாக செய்யணும். சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஞானமாக செய்யும்போது கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். உங்கள் வேலைகளில் ரொம்ப நீட்டாக செய்யணும், குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்யணும். இதெல்லாம் நம்ம புத்தியாக செய்யும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறார். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும், சவுளுடைய ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட பிரியமாக இருந்தான். அங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கு? சவுலின் ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட, கண்களுக்குன்னு சொல்ல, கண்களுக்கும் கூட. அப்போ இவன் உயர்வை விரும்பாதவர்கள் கூட இவன் மேலே பிரியமாக இருக்கிற அளவுக்கு புத்திமானாக நடக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு பெரிய கிருபை தாவீதுக்கு. சில நேரங்களில் உங்களை குறித்து சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், விளங்கி கொள்ளாதவர்களுக்கு கூட நீங்கள் பிரியமாக இருக்கணும்னா காரியங்களை புத்தியாக நடத்தணும். எதை ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தான் தருவார், அதை சூப்பராக செய்யணும்.
அதை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா நம்ம மேலே எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஆமென். நம்ம மேலே எல்லாருக்கும் ஒரு பிரியம் உண்டாகும். கர்த்தர் நமக்கு ஒரு ப்ரமோஷனை தருவார். நல்ல வேலை செய்கிறவங்க தான் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரமோஷனுக்கு வருவாங்க. சரியாக அந்த இடத்துக்கு ஃபிட்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்காது, உயர்வு இருக்காது. சில நேரம் உண்மையாக வாழ்ந்து உயர்வு இல்லாமல் போகிறது. ஆனால் அதை கர்த்தர் பார்த்து கொள்வார், ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரங்களில் காரியங்களை சரியாக செய்யாமல் உயர்வடையாமல் போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மகா புத்திமான் தாவீது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவனுடைய ராஜ்யபாரத்தில் இராணுவத்தில் இருக்கிற எல்லாரை விட இவன் தான் புத்திமானாக இருக்கிறான். இவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் இராணுவத்தில் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் தாமதமாக வந்தாலும் மேன்மையான ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவதற்கு காரணம் மகா புத்திமான். ஒரு பிரச்சனையை டீல் பண்ணுறோன்னா கரெக்டாக அதை ஞானமாக செஞ்சோன்னா, புத்தியோடு செஞ்சோன்னா எல்லாம் ஆசீர்வாதமாக சமாதானமாக இருக்கும். புத்திமானாய் நடந்து கொண்டான், அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. இதான் முக்கியம். யாருக்கு கனம் வருகிறது? புத்திமானா நடக்கிறவங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும், குடும்பத்திலேயோ சபையிலேயோ உங்கள் வேலையிலையோ வெளி இடங்களிலோ புத்திமானா செய்யணும். சிலர் சொல்லுவாங்களே, புத்தீனமாக செஞ்சிட்டையா. அப்படி செய்யும்போது பெயர் கனம் இல்லாமல் போகிறது. உங்கள் பெயர் கனம் பெற்றிருக்க வேண்டும் என்றால் புத்திமானாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவுகிறது. கீர்த்தி தேசமெங்கும் பரவுகிறது. காரணம் என்ன? 16ஆம் வசனம், தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். தேவன் தனக்கு சொன்னபடி புத்திமானா செய்கிறான். தேவன்கிட்ட கேட்டு ஒவ்வொரு காரியங்களும் புத்தியாக செய்யும்போது கீர்த்தி பரவுகிறது. நம்மளை குறித்து நம்ம விளம்பரமே இல்லாமல் கர்த்தரே நம்ம பெயரை பெருமைப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த இடத்துல நம்ம முயற்சியை எடுக்க வேண்டாம். உங்கள் பெயரை கர்த்தர் புகழ் பெற்றிருக்க செய்வார், கனம் பெற்றிருக்க செய்வார். உங்கள் கீர்த்தியை கர்த்தர் இந்த உலகத்தில் பரப்புவார், நீங்கள் புத்திமானாய் நடக்கும்போது. ஆமென், ஸ்தோத்திரம். ஞானமாக நடக்கும்போது. நீதிமொழிகளில் இதை குறித்து நிறைய வசனங்கள் இருக்குது, எடுத்தால் நம்மளுக்கு டைம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகா புத்திமான் என்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவீராக. 3ஆவதாக, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். என்ன ரகசியம்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லா குறிப்பையும் எடுத்தால் நிறையா நூற்றுக்கணக்காக எடுத்துடலாம். ஆனால் அங்கங்கே சில குறிப்புகளை மாத்திரம் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் என் மனதில் வைத்ததை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். 39ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் அருகே 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். இவன் விருத்தி அடைவதற்கு 3வது காரணம், தேவனுடைய பிள்ளைகளை பழக்கப்பட்ட முறைகளை பயன்படுத்தினான். ஸ்தோத்திரம். பழக்கப்பட்ட முறைகள். சவுலோட உடையை கொண்டு போட்டால் நடக்கவே முடியலை. பழக்கம் இல்லாத ஒரு முறை அவன் பயன்படுத்தலை. பழக்கப்பட்டது, வழக்கத்தின்படி நாம் செய்து வருகிறது. சில நேரம் அதை கொண்டே கர்த்தர் நம்மளை ஜெயிக்க கிருபை தருவார். ஆமென். தானியேலை குறித்து வாசிக்கும் போது வழக்கத்தின்படியே தான் முன் செய்து வந்தது போல 3 வேளையும்
தன் தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தான் முன் செய்து வந்தபடியே அப்படின்னா அந்த வழக்கத்தின்படி, ரொட்டீனா, பழக்கத்தின்படி, பழக்கப்பட்ட முறை. ஆவியானவர் நம்மளை ஒரு முறையில் பழக்கி இருக்கிறார். சில நேரம் அந்த முறையை பயன்படுத்தியே நம்ம வெற்றி அடைய முடியும். ஹல்லேலூயா. இன்னொருவருடைய யுக்திகள் நமக்கு பயன்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பழக்கமில்லாத முறைகளுக்குள்ளே நம்மளை நடத்துவார். யோசுவால 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் இந்த வழியே நடந்து வந்ததில்லை அப்படிங்கிறார். ஒரு புதிய வழியில் நடத்துகிறார். பழக்கமில்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நடத்துகிறார். ஆனால் சில நேரங்களில் பழக்கப்பட்ட முறைகளை பயன்படுத்தி கர்த்தர் நம்மை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ தாவீதை கர்த்தர் எந்த முறைக்குள்ளே கொண்டு வர்றார்னா, அவன் இருக்கிறபடி அங்கே வாசிக்கிறோம், தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு, சவுளுடைய பட்டயத்தை எடுக்கல, தாவீதின் கையில் இருக்கிற தடியை பிடிக்கிறான். தனக்கு பழக்கப்பட்டு தான் பயிற்சிவிக்கப்பட்ட முறை, கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை, நமக்கு தந்த கிருபைகள், நமக்கு தந்த பலன், நமக்கு தந்தவைகளை வைத்தே நாம் எளிதாய் சத்துருவை ஜெயிக்க முடியும். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ. இன்னும் பலன் வரும்னு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பழக்கப்பட்ட முறையில் சீசர்களை நடத்தாம பெந்தைகோஸ்தே நாளில் புதிய அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர்களை பார்த்து இருக்கிற பலத்தோடு போன்னு சொல்லல, ஒரு புதிய அபிஷேகம் இறங்கியது. ஆனால் கிதியோனுக்கு இருக்கிற பலத்தோடு போனார். 2 விதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். சில நேரம் பழக்கப்பட்ட முறைகளையும் பயன்படுத்த உதவி செய்வார். சில நேரங்களில் பழக்கமில்லாத புதிய முறைமைகளையும் கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்து பயன்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தன் தடியை பிடித்து கொண்டு, அதான் ஜெயம், வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணம். ஆற்றுக்கு போய் 5 கூழாங்கல்ல எடுத்துட்டான். அதை தெரிந்தெடுத்து செலக்ட் பண்ணி 5 கூழாங்கல்ல எடுத்து அதை மெய்ப்பருக்குரிய அடப்பையில் போட்டு கவனை கையில் பிடித்து பெலிஸ்திய நண்டைக்கு போனான்னு பைபிள் சொல்லுது. யுத்தத்தை சந்திக்க போயிட்டான் பழக்கப்பட்ட முறையோடு. புதிய யுக்தி அல்ல, பழைய யுக்தியில் தான். அவனுக்கு தெரிந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நாம் பழக்கப்பட்ட முறையின்படி தானியேலை போல முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமானால் கர்த்தர் நமக்காக யாவை செய்து முடிப்பார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய ஆண்டவர் சதா காலமும் நம்மை நடத்துகிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். 4ஆவதாக 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு தன் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றார். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். பெலிஸ்தருடைய தானியம் பெத்லகேமில் இருக்கிறது. சுற்றிலும் சத்துருக்கள் நிற்கிறாங்க. அந்த பெத்லகேமில் இருக்கிற ஒரு கிணற்று தண்ணியை குடிக்கிறதுக்கு தாவீதுக்கு ஆசை வந்துருச்சு. இந்த நேரம் இந்த ஆசை வரணுமா? திடீர்னு ஆண்டவர் இப்படி தான் ஏதாவது ஒரு சிக்கலான வழியில் தான் நம்மளை ஆண்டவர் கொண்டு போகிற மாதிரி தெரியும். ஒரு சன்னல் பின்னாலான இடத்து வழி அப்சலோம் போன மாதிரி ஒரு சிக்கலான வழியில் தாவீது இந்த காரியத்தை செய்கிறான். ஆனால் ஒரு 3 பேர் தாவீதுடைய ஆசையை நிறைவேற்ற முன் வர்றாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, துணிந்து புகுந்து போய், துணிந்து புகுந்து போய். துணிவு இருந்துச்சு, புகுந்து போனாங்க. செயல்பாடு இருந்தது. சில நேரம் துணிச்சல் இருக்கும், செயல்பாடு இல்லாமல் போயிடும். துணிந்தது மாத்திரம் இல்லை, வேலையை செஞ்சு முடித்தாங்க. 4வது, அவன் விருத்தியடைய காரணம் நல்ல தலைவனாக இருந்தான். அவனோடு இருக்கிறவர்களை நல்ல உருவாக்கி வைத்திருந்தான். ஆமே. நீங்கள் குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, நீங்கள் உருவாக்கணும் உங்கள் பிள்ளைகளை. தேவன் நம்ம கொடுத்தவர்களை உருவாக்கணும். அவன்
கண் அசைச்சா வேலையை முடிக்கிற மாதிரி ஆட்கள் வச்சுருந்தான். அதான் தாவீது. அவ்வளவு தூரம் அவனுடைய ராஜ்யம் பர்ஃபெக்டாக இருந்தது. அவன் கூட இருந்தவங்க நீங்கள் ஏற்கனவே வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடன் பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவனோடு இருந்தாங்க. ஆனால் காலங்கள் வரும்போது அவர்கள் தான் பராக்கிரமசாலிகளாக மாறினார்கள். ஒரு காலத்தில் நலிவடைந்து இருந்தவர்கள் எல்லாம் பராக்கிரமசாலி ஆயிட்டாங்க. காரணம், அவன் தாவீது ஒரு நல்ல தலைவன், நல்ல உருவாக்குறான் எல்லாத்தையும். ஒரு நல்ல தலைவன் இன்னொரு தலைவனை உருவாக்கணும். அதுதான் சரியான லீடர்ஷிப், அதுதான் தலைமைத்துவம். நம்மளே எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தரை உருவாக்கி ஒவ்வொருவரும் எல்லா பணிகளையும் செய்ய வைக்கணும். அதுதான் சபை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நானே எல்லாத்தையும் செஞ்சு ஆரம்பத்துலேருந்து கடைசி வர அப்படின்னா அது நல்லா இருக்காது. எல்லாத்துக்கும் ஒவ்வொருவர் அந்த கிருபைகளை உள்ளவர்களை அடையாளம் கண்டு பயன்படுத்த சபை வளரும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அப்போ அதுதான் ஒரு நல்ல தலைமைத்துவத்திற்கான ஒரு பண்பு. தாவீது ஆசைப்பட்டா 3 பேர் உடனே போய் அந்த தண்ணியை கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஒரு நல்ல தலைவனா இருந்தா, ஒரு நல்ல குடும்ப தலைவனா, ஒரு குடும்ப தலைவியா இருந்தா, நீங்க விரும்புகிறத கூட ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப சிரமமே இல்லாமல் அந்த ஆசீர்வாதங்கள் வரும். விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை உருவாக்குவாராக. நம்முடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்குவாராக. ஆமென். தாவீதின் ஆசையை சாலமோனை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய ஆசைகள் உங்களுக்கு இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் அதையெல்லாம் செய்வாராக. உங்கள் சந்ததியை கொண்டு நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கர்த்தர் செய்து உங்களை மகிமையாக உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்று கேட்டான். கேட்ட மாத்திரத்தில் 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள், இங்கே அதே தான் சொல்லப்படும், துணிந்து புகுந்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வசனங்களும் ஒரே காரியத்தை நமக்கு சொல்லுகிற, குறித்து கொள்ளுங்கள். அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். இதை நான் செய்யாதபடி என் தேவன் என்னை காக்க கடவர். உயிரையும் பணைய வச்சு போனாங்க. அவங்க ரத்தத்துக்கு சமம், அது அவங்க ரத்தத்துக்கு சமம். அதை எப்படி நான் குடிக்கிறது? அதை எப்படி நான் குடிக்கிறது? தாவீதோட இருதயத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தலைவன் மற்றவர்களை துக்கப்படுத்தாம அவர்கள் உயிரை பணைய வைத்து செய்கிறத அவன் அங்கே கனம் பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். பிறருடைய உழைப்பை கனம் பண்ணுகிறான். அதை எடுத்து நம்ம சாப்பிடணும்னு நினைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். அடுத்து 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. 3 பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. அதை அவன் செய்ய விரும்பலை. இந்த செயல் எனக்கு தூரமாக இருப்பதாக, இந்த செயல் எனக்கு தூரமாக இருப்பதாக. எவ்வளோ நல்ல தலைவன் பாருங்க. ஹல்லேலூயா. உயிரை பணைய வச்சு போனாங்க. இதை நான் குடிக்கணுமா? இப்படி ஒரு ஆசை தேவையா? நல்ல தலைமைத்துவத்துக்கு அடையாளமாக ஒரு காரியமும் நடந்துச்சு. நல்ல தலைவனுக்கு அடையாளமாக இன்னொரு காரியத்தை அவன் செய்கிறான். அந்த தண்ணியை குடிக்கலை. அப்படி எனக்கு ஒரு சுயநலம் தேவையில்லை. இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் உயிரை பணைய வச்சு போனாங்களே, அப்படி ஒரு ஆசை தேவையா? அவன் தான் தலைவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல தலைமைத்துவத்துக்கு அடையாளம் 3 பராக்கிரமசாலிகள் உயிரை பணைய வச்சு உள்ளே போனது. நல்ல தலைவனுக்கு அடையாளம், இந்த ரத்தம் என் மேலே வந்துடக்கூடாது, இந்த பழி இது வேண்டாம், இந்த சுமை வேண்டாம், இவங்க உயிரை பணைய வச்சு போயிருக்கிறாங்க. அப்படியே ஆசைக்காக எதையும் செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒரு நல்ல தலைவனா தலைவியாக இருக்கன்னா நம்முடைய ஆசைகளுக்காக அல்ல, நம்முடைய விருப்பங்களுக்காக பிறரை வளைப்பதல்ல. ஆமென். தேவனுக்கு மகிமைக்காக, தேவனுக்காக வாழ கர்த்தர் நம்மை உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 5ஆவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி
தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஐந்தாவது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைய என்ன காரணம்? நீங்களும் நானும் விருத்தி அடைவதற்கு என்ன செய்யணும்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபராய் வாழணும். தாவீது விருத்தி அடைகிறதுக்கு என்ன காரணம்? அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தணும்னு விரும்புகிறாருன்னா அவன் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறணும். யார் இருதயத்துக்கு ஏற்றவர்கள்? அவருக்கு சித்தமானவைகளை செய்கிறவர்கள். நமக்கு சித்தமானதை எல்லாம் செஞ்சா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற நபரா மாற முடியாது. தேவனுக்கு சித்தமானவைகளை செய்கிறவர்கள் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபராய் மாற முடியும். அவருக்கு என்னென்ன பிரியம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்து வாசிக்கணும். தேவனுக்கு என்னென்ன பிரியம், எதில் அவருடைய சித்தம் எப்படி இருக்கிறது, அவருடைய சித்தத்தை சரியாக செஞ்சிட்டோன்னா அவருடைய இருதயத்துக்கு நாம் ஏற்ற ஒரு தாவீதை போல மாறிவிடுவோம். அதான் தாவீது. அவருடைய இருதயம் அப்படி இருந்துச்சு. கர்த்தருக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாவீதை அவர் கண்டுபிடிச்சார். 1 சாமுவேல் 13 அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சாமுவேல் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். 1 சாமுவேல் 13:14 சவுல்கிட்ட சொல்கிறாரு, இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்கார். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். அப்போ கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளாதவன் மேல் அவனை இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை ஆண்டவர் வைக்க மாட்டார். ராஜ்யபாரத்தை மாற்றி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடிட்டு இருக்கிறார். சவுல்கிட்ட ஆண்டவர் சொல்றார், தேடி அவனை தலைவனாக்குவேன். யாரை உயர்த்துறார், யார் விருத்தி அடைகிறான் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் ஆண்டவர் தேடுறார். கடைசியில் தாவீதை கண்டுபிடிச்சார். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். அப்படி இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷியா நம்மை கர்த்தர் கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய குடும்பத்தில் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக ஆண்டவரே எங்களை காண்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆமென். தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். ஏன்? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு வீண் போகலை. ஆண்டவர் நம்ம மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் உங்களை இந்த சபையில் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வண்ணமாக அவருக்கு சித்தமானவைகளை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆண்டவரே, அந்த கிருபைகள் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானவைகளை நாங்கள் செய்யணும். ஏன்? அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். அவருக்கு சித்தமானதை செஞ்சான். அவருடைய விருப்பம் என்ன, அதையே பார்த்து பார்த்து செய்கிறான். அவன் விருப்பம் நிறைவேறும் என்று அவன் எதிர்பார்க்கல. அதனால தான் ஒளிமுக வாசல்ல இருந்த அந்த கிணற்று தண்ணீரை கூட கீழே ஊற்றிட்டான். என்னுடைய சித்தம் அல்ல, என் விருப்பம் அதில் வேண்டாம். அவன் தான் தலைவன். ஸ்தோத்திரம். அவன் தான் தாவீது. என் விருப்பத்தை அதில் கூட நிறைவேற்றலை. அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தான் கர்த்தர் எனக்கு இந்த மேன்மைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு மொர்தெகாய் எஸ்தருக்கு என்ன கற்பிக்கிறார்? ஏன் உனக்கு இந்த மேன்மையான ஸ்தானம்? இந்த காலத்தில் நீ உதவியா இருக்கிறதுக்காகத்தான். இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு நம்ம மேல் அதிகமாக இருக்கிறது. ஒரு தாவீதின் மேல் வைத்த எதிர்பார்ப்பை விட, மோசையின் மேல் வைத்த எதிர்பார்ப்பை விட, அப்போஸ்தலனாகிய பவுல் மேல் வைத்த எதிர்பார்ப்பை விட உங்கள் மேல், என் மேல் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற நமக்கு கிருபையும் பலனையும் கர்த்தர் தருவாராக. அதற்கு தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி எழுப்பி இருக்கிறார். அவருக்கு சித்தமானதை செய்வதற்கு தான் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா.
நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று இயேசு சொல்லுகிறார். நம்மை அவர் அதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். யோவான் 15:16. இவ்வளவு மேன்மைகள், அபிஷேகம் எதற்காக? அவருக்கு சித்தமானதை செய்யணும். கிருபைத்தாங்க ஆண்டவரே, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். ஏன் தெரியுமா? 51ஆம் சங்கீதம் 4வது வசனம். 51ஆம் சங்கீதம் 4வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தே. நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயத்தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். தவறுகளை ஒப்புக்கொள்ளுகிற இருதயம். இதுதான் தாவீதுக்கு இருந்தது. இப்படி ஒரு இருதயம் இருந்தனால தான் இந்த இருதயத்தை ஆண்டவர் அவருக்கு ஏற்ற இருதயமாக பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் தவறி போகிறவர்கள். தவறு இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பூரண பரிசுத்தவான் ஒருவரும் இல்லை. ஆனால் பரிசுத்தத்தை நோக்கி நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. தாவீது ஒத்துக்கொண்டான், நான் செய்த பாவம் தான் ஆண்டவரே, மகா பெரிய பாவம். நம்ம ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபரா மாறனா தவறுகளை ஒப்புக்கொள்ளணும், தவறுகளை ஒப்புக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம், நொறுக்கப்பட்ட ஒரு இருதயம், அறிக்கையிடுகிற ஒரு இருதயம், ஒப்புக்கொள்ளுகிற இருதயம், விட்டு விடுகிற இருதயம், பரிசுத்தத்தை நோக்கி முன்னேறுகிற ஒரு இருதயம் ஆண்டவரே எங்களுக்கு தருவீராக. வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே தாவீதுக்கு இருந்த அந்த நொறுங்குண்ட இருதயம், ஒப்புக்கொள்ளுகிற இருதயம் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாவதாக, எங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே எங்களை மேன்மை பாராட்ட எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ராஜா, எங்களை உயர்த்த எங்களிடத்தில் ஒன்றுமில்லை தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ள மனுஷன். ஆண்டவரே எங்களை நிறைவாக்கு. வலது கையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்க, ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இந்த குறிப்பு ரொம்ப முக்கியம். வலது கை உயர்த்தி கேட்போம். ஆண்டவரே எங்கள் இருதயம் உமக்கு முன்பாக செம்மையானதாய் மாறுவதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம் ராஜா, நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே குறைவுள்ள பாத்திரங்கள் ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்புக்கொள்ளுகிறோம். நல்ல சத்தம் உயர்த்தி ஆவில நிரம்பி எங்களை ஒரு விசை மன்னியோ, எங்களை ஒரு விசை சுத்திகரியோ. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் அப்பா இயேசுவை போற்றிடுதே. ஒப்புக்கொண்டால் சேர்ந்து கூயவனே கூயவனே உமக்கேற்ற ஒரு இருதயமா மாற்றுங்கப்பா. எங்களை சரி செய்ய ஆண்டவரே, என்னை சரி செய்யும் ஆண்டவரே. Yes, Lord. கண்ணோக்கி பார்த்திடுமே, மண்ணாசையில் நான் மயங்கியே உங்களை விட்டகன்றே. அறிக்கை செய்வோம்.
சமூகத்தில் காணாமல் போன ஆட்டை என்னை தேடி வந்த தெய்வமே அப்பா ஒரு விசை கண்ணோக்கி பாருப்பா. குறை உள்ளங்களை நிறைவாக்கும் ஆவியானவரே ராஜா நோக்கி பார்த்திடுமே. உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூயவனே அடைப்பின் காரணரே ராஜா நம்முடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதாய் மாறுவதாக. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உம்முடைய சாயலாய் நாங்கள் மாறுவதற்கு எங்களில் இருக்கிற தடைகளை அப்புறப்படுத்தும். தடைகள் யாவும் நீக்கி நீர் விரும்புகிற ஒரு பாட்டமாய் மாற்றும். உடையப்ப ராஜா சேர்ந்து எல்லாரும் நல்ல சத்தமா கோயவனே Shagama Rakamaria Kara Rakatarama. Oh Jesus Kannoki Partidu Nalla Satamaradippom Koyavane Nade ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய சாயலுக்கு பாயங்களை மாற்றும். தடைகள் விலகட்டும். ஷகமா ரகந்தரியாதரா கோயவனே ஜீசஸ் இயேசுவே ரிகமா ரகமா ரகதரவா ஷகதரா. ஒரு விசை கரம் கட்டி ஆவில நிரம்பி எங்களை ஒரு விசை உருவாக்கும். உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். நீர் விரும்புகிற பாண்டமா எங்களை மாற்று. நீர் விரும்புகிற பாண்டமா எங்களை மாற்று. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஷகமா ரகதரவா ரபபா. ஒரே ஒரு விசை கூட தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை முந்தனுக்கு தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. நடே உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் கண்ணை மூடி
ஒரு நிமிஷம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, எங்க குறைகள் உண்டு ராஜா, எங்களை உயர்த்த மேன்மை பாராட்ட ஒன்று இல்லை ராஜா. எங்க இருதயம் உமக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரே. நொறுக்கப்பட்ட நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத தெய்வமே, உங்க சமூகத்துல வந்து உங்க பாதத்தை இறுக பிடிக்கிறோம், உங்க பாதத்தை இறுக பிடிக்கிறோம் ராஜாவே. உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற நபராங்களை மாற்றுங்கம்மா, உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற நபரா மாற்றுங்க. தாவீதின் இருதயம் ஒப்புக்கொள்ளுகிற இருதயம். இதுக்கு ஒரு தைரியம் வேணும், இதுக்கு ஒரு கிருபை வேணும். 100% எங்களிடத்துல தவறு இருக்கு ஆண்டவரே. நன்மை இருக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நம்மளை நேசித்தார். அவர் தான் இயேசு. ஒன்று இல்லை ஆண்டவரே, அந்த தாழ்த்துக்கிற இடத்துக்கு வரலாமா? அங்கதான் ஆண்டவருடைய கிருபை வெளிப்படும், அங்கதான் ஆண்டவருடைய கிருபை வெளிப்படும், அங்கதான் ஆண்டவருடைய கிருபை வெளிப்படும். இந்த 51ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது இருதயம் உடைஞ்சு கண்ணீர் வரும். ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் என் இருதயம் உடைஞ்சிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாவீதை அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு அவன் விருத்தி அடைவதற்கு என்ன காரணம்? தவறுகளை ஒப்புக்கொள்ளுகிற இருதயம், ஒத்துக்கொள்ளுகிற இருதயம், மேன்மை பாராட்டாத தாழ்த்துகிற இருதயம், நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஒரு அந்த கிருபையை தாங்கப்பா. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோனத்தான் நிமித்தம் தயவு பெறத்தக்க அவனுடைய மகனாகிய மேவி போசேத்தை கண்டுபிடித்து அவன் தன்னுடைய பந்தியிலே நித்தம் அசனம் பண்ணுகிற பாக்கியத்தை தாவீது அவனுக்கு கொடுக்கிறான். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 வசனம் 13ஆம் வசனம், அந்த அதிகாரம் முழுவதும் அதை நீங்கள் வாசிக்க முடியும். இதுதான் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருப்பதற்கு உடன்படிக்கையில உண்மையா இருக்கிறான். ஏன் அவருடைய இருதயத்தை ஆண்டவர் அவ்வளவு தூரம் அவர் இருதயத்துக்கு ஏற்றதா பார்த்தார்னா, செய்த உடன்படிக்கைய நினைவு கூர்ந்து அதை முறித்து விடாமல் உடன்படிக்கைக்கு பாத்திரவனாய் நடந்து கொண்டான். கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். இந்த சபையில இரத்தத்தால் உடன்படிக்கை, ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை, இன்னும் புதிய வருடங்களிலே நிறைய உடன்படிக்கை தேவனோடு தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். இதில் எல்லாம் உண்மையா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடன்படிக்கைக்கு உண்மையா இருந்தா ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபரா நம்ம வாழ முடியும். அப்படி ஏற்ற நபரா இருந்தா தான் நாம் விருத்தி அடைய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேடுறான். யோனத்தான் நிமித்தம் தயவு பெறத்தக்கது யார்? யோனத்தான் இல்லைன்னு உடன்படிக்கையை மறக்கலை. அவன் சந்ததி இருந்தால் நமக்கு பிரச்சனை, நம்முடைய சந்ததிக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு யோசிக்கவே இல்லை. உடன்படிக்கையை அவன் அப்படியே கை கொண்டான். அவன் தான் தாவீது. உடன்படிக்கையை கை கொள்வோம். தேவனோடு ஞானஸ்நானத்தில் செய்த உடன்படிக்கை. அதனால தான் ஞானஸ்நானத்தில் அந்த பாட்டை பாடுறோம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்காது காத்து கொள்வார். கடைசி வரை நிலைத்திருக்கிற இருதயம். ஆண்டவரே, எங்க இருதயம் உமக்கு ஏற்றதாய் மாறட்டும். கடைசியா 7ஆவதாக 18ஆம் சங்கீதம் 50வது வசனம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 18ஆம் சங்கீதம் 50வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். கடைசி வசனம். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். சதா காலம் கிருபை செய்கிற ஆண்டவர். அந்த கிருபையை பெற்றுக் கொண்டான். தாவீது விருத்தி அடைவதற்கு 7வது முக்கியமான ஒரு காரணம், கிருபையை பெற்றுக் கொண்டான். கிருபை இல்லாம விருத்தி இல்லை.
தேவ கிருபையை சார்ந்து கொள்ளாமல் எந்த விஷயமும் தேக்க நிலை அடைந்துவிடும். எந்த காரியமாக இருந்தாலும் அது பின்தங்கின நிலைமைக்கு போய்விடும். மன்னிக்கும், இது ஆறாவது குறிப்பு. இது ஆறாவது குறிப்பு. கிருபையை தன் வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்டான். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், 22:51 வாசிக்கும் போது அதே வசனம் திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டது இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையை குறித்து எத்தனையோ சங்கீதங்கள் எடுத்த நேரம் இல்லை, வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. கிருபை கிருபை கிருபை. தாவீது வாழ்க்கையெல்லாம் கிருபை தான். 40 வருஷம் அரசாட்சி கிருபையில், பொற்காலம், கோல்டன் இயர்ஸ் என்று சொல்றாங்க அவன் ஆட்சி காலத்தை. அந்த அளவு கர்த்தர் அவனை உயர்த்தினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நமக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சந்ததிக்கு அந்த கிருபை தேவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கிருபையை பெற்றுக்கொண்டா விருத்தி அடையலாம். கடைசி 7வதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 2 சாமுவேல் 24:25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த வாதை நிறுத்தப்பட்டது. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் நீங்கள் இதை வாசிக்க முடியும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைய 7வது குறிப்பு, பலிபீடம் கட்டி ஆராதித்தவன். பலிபீடம் கட்டி ஆராதித்தவன். நம்முடைய அர்ப்பணமும் நம்முடைய ஆராதனையும் கர்த்தர் அங்கீகரிக்கிற விதமாய் இருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய அர்ப்பணமும் நம்முடைய ஆராதனையும் கர்த்தர் அங்கீகரிக்கிற விதமாய் இருப்பதாக. ஆராதனை முக்கியம். அதற்கு முன்பாக வரவேண்டிய ஒரு நிலை அர்ப்பணம். அர்ப்பணம். ஹல்லேலூயா. அவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம், ஜீவ பலியாக ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கணும். அதுதான் ஆராதனை, அதுதான் வர்ஷிப். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய மனசு ஒரு பக்கம், வார்த்தை ஒரு பக்கம் அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். பலிபீடம் கட்டி ஆராதிக்கணும். அப்பொழுது என்ன நடந்தது? வாதை நிறுத்தப்பட்டது. நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். அர்ப்பணத்தோடு ஆராதிச்சிங்கன்னா நிறைய தீர்வில்லாத பிரச்சனைகளை கர்த்தர் தீர்வை உண்டு பண்ணுவார். பல ஆண்டுகளை போராடி முடியாத காரியங்கள் எல்லாம் முடியும். நல்ல அர்ப்பணத்தோடு கர்த்தர் ஆராதிக்க ஆரம்பிக்கலாமா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைய அர்ப்பணமும் ஆராதனையும் அவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. இருதயத்தை இன்றைக்கு அர்ப்பணிப்போம். தேவனுக்கு நாம் பிரியமான பலி செலுத்தி ஆராதிப்போம். அதான் ஸ்தோத்திர பலி. ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிற ஜீவ பலி. இதெல்லாம் ஆண்டவருக்கு நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். எல்லாரும் எழுந்து நிற்போம்.